வணக்கம் தோழர்களே. பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கொடூரமான தாக்குதல், கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை பயங்கரவாத கும்பல் நிகழ்த்தி இருக்கிறது. இதுவரை 27 பேர் இறந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் ஒருவர் இந்த மக்களை காப்பாற்ற அந்த பயங்கரவாத கும்பலோடு போராடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு குதிரை ஓட்டி. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு 3 இஸ்லாமியர்கள் உயிரை பணைய வைத்து அந்த பெண்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுக்கடுக்கான புதிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில இந்த பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை RSS, BJP, சங்கப்பரிவார் கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம நேத்துல இருந்தே வருத்தப்படுற இடம், கவலைப்படுற இடம். ஒரு பயங்கரவாதி தாக்குனா அப்படின்னா அதை இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தத்தின் மீதான பழியாக மாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை திட்டமிட்டு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இன்னும் இந்த நிகழ்வுல பல சந்தேகங்களை ஊடகங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, இஸ்லாமிய மக்களை குறிப்பாக குற்றம் சாட்டி அயோக்கியத்தனமான பரப்புரை பிரச்சாரங்களை செஞ்சுட்டு அதை தட்டி கேட்டோம்னா, ராணுவத்தை தட்டி கேட்டா, மோடியை தட்டி கேட்டா, இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளை தட்டி கேட்டா நம்ம மேல பாஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு பாயிறானுங்க? நீங்க இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டீங்க, ராணுவத்தை இழிவுபடுத்திட்டீங்க, மோடியை அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன சவுக்கித்தார் மோடி? என்ன சவுக்கித்தாரு? எல்லையையும் பாதுகாக்க முடியல, நாட்டையும் பாதுகாக்க முடியல, மக்களையும் பாதுகாக்க முடியல. அப்புறம் என்ன சவுக்கித்தாரு? உங்களுக்கு என்ன நாங்க சொம்படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இது ஜனநாயக நாடு, கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல நீங்க இஸ்லாமியர்களை பலி கொடுப்பீங்க. ஒரு பயங்கரவாதி செஞ்சதுக்கு இஸ்லாமியர்களை பலி கொடுக்கும் போது வேடிக்கை பார்ப்போம் நாங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்ற இடத்துல மோடி இருக்காரு. அதனால அட்டைக்கு வாசிக்கணும் இந்த கும்பல். அது என்ன, காலையில இருந்து ஒரு 1000 கால் பண்ணோன்னே நாங்க மிரண்டுருவோமா, பயந்துருவோமா, ஐயோ அப்பா அப்படின்னு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிவோமா? தூக்கி போட்டு மிதிக்கிற ஆளுகிட்ட வச்சுக்கிறாதீங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா உட்காரணும். உங்களெல்லாம் சல்லியா மக்கள் மன்றத்துல அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற விடாம ஆக்குறதா எங்க வேலையும் எங்க அரசியலும். சரிங்களா? அதனால எங்க கிட்ட ஆட்டக்கூடாது, ஒட்ட நறுக்கி விட்டுருவோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அடுக்கடுக்கான தகவல்கள் பல வந்திருக்குங்க. அதுல ஆஜ் தக் என்கிற தொலைக்காட்சி, இந்த ஆஜ் தக் என்கிற தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை திடீர்னு டெலீட் பண்ணியிருக்கு. அந்த ஆஜ் தக் தொலைக்காட்சியில என்ன பேசப்பட்டது அப்படின்னா, 2000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடம், சுற்றுலா பயணிகள் 2000 பேர் இருக்கிறாங்க. சுத்திலும் பயங்கரமான காடுகள், மலைப்பகுதி. ரெண்டாவது, உள்ள போய் சிக்கணும்னா வெளியே கூட வர முடியாது, அவ்வளவு அடர்த்தியான காடுகள். அதுல வண்டியில கூட போக முடியாது, கார்லயோ மற்றதுலயோ போக முடியாது. அப்ப குதிரை பயணமும் ஒரு நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்ச 2 வீலர்லயோ போக முடியும். அப்ப குதிரையில தான் அந்த மக்கள் பயணம் செய்து அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ 2000 பேர் அங்க இருக்கிற இடத்துல ஒரு காவலர் கூட இல்லை. ஏன் ஒரு ராணுவ வீரர் கூட அங்க பாதுகாப்புக்கு இல்லை ஏன் என்கிற கேள்வியை ஒருத்தர் 2 பேர் இல்ல, புதிய தலைமுறையினுடைய மூத்த பத்திரிகையாளர் கணபதி அவர் தெரிவிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராணுவ அதிகாரி இல்லை, ஒரு ராணுவத்தினர் இல்லை, ஒரு போலீஸ் இல்லை. ஏன் அப்படின்றதான் பெரிய கேள்வியா இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் கணபதி சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ஆஜ் தக் என்கிற இந்த செய்தி சேனலா அதான் சொல்றாங்க, அங்க ஒரு போலீஸ்காரங்க கூட இல்லை. 2000 டூரிஸ்டுகள் இருக்கிற இடத்துல ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு இல்லை ஏன் அப்படின்ற கேள்விதான் இது திட்டமிடப்பட்டதா என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஆஜ் தக் பேசுது. பாருங்க, ये मजाक नहीं है। 2000 टूरिस्ट किसी एक पिकनिक स्पॉट पे हैं, वहां पर ना ही पुलिस बल की कोई तैनाती ना ही. பாத்தீங்கல்ல, இந்த கேள்வியை தான் நாமளும் கேட்கிறோம். எல்லா ஊடகங்களும் இந்த கேள்வியை தான் கேக்குது. உடனே நம்ம கிட்ட அப்படியே அப்படி மிரட்டி பார்க்கலாம்னா இங்க நடக்காது, ஓடு, ஓரமா ஓடி போய் விளையாடு. அதுல இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மேஜர் ஜெனரல் பக்ஷி என்பவர் வச்சு மோடி அரசு வெளுத்து துவச்சு தொங்க போட்டு காய போட்டாரு. மேஜர் ஜெனரல் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 3 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு ஆள் எடுக்கப்படல. அதுலயும் குறிப்பா என்ன சொன்னானுங்க இவங்க, அக்னிபாத் திட்டத்தின் மூலமா 4 வருஷத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் ராணுவத்துக்கு ஆள் எடுப்பானா. எந்த அரைவேக்காட்டு கும்பலாவது இதை செய்யுமா?
எங்க ராணுவம் என்பது எவ்வளவு முக்கியம் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கானது. உயிரை பணைய வச்சு அங்க ராணுவ அதிகாரிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ராணுவத்தினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராணுவத்தில் இருக்கிறவங்க யார் இங்க இருக்கிற பாஜக கும்பலுடைய சொந்தக்கார இல்ல, பூரா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பிங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, அண்ணங்க, பெரிய பிள்ளைங்க அங்க போய் நிக்கிறானுங்க உயிரை கொடுத்துக்கிட்டு. இதுல இந்த கும்பல் வந்து இடையில இன்னும் ராணுவத்தை குறை சொல்றேன்னு மூடிட்டு உட்காருங்கடா. ராணுவத்தில மேஜர் ஜெனரலா இருந்த பக்ஷி கேட்கிறாரு, 1,80,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ராணுவத்திலிருந்து. ஏற்கனவே 3 ஆண்டுகளாக ராணுவத்தில் ஆள் சேர்க்கல, 1,80,000 பேர் ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் அக்னிபாத்னு சொல்லி ஒரு உருட்டி விட்டு ஆளுக்கால ஆயுதத்தை கொடுத்து அது ஒரு ரவுடித்தனம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு அயோக்கியத்தனத்தை ராணுவத்துக்குள்ள செஞ்சுட்டு நாங்க தான் வலிமையான ராணுவம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு இந்த 56 இன்ச்சு மோடி. இதத்தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. எந்த அடிப்படை கருவிகளும் இல்லாம ஒத்த மனுஷங்களா ராணுவ வீரர்கள் உயிரை பணயம் வைத்து காவல் காத்துட்டு இருக்காங்கன்றாரு. பாருங்க. This army for 3 years there was no recruitment. Our forces were cut down by 1,80,000. Who did it? What about the threat assessment? You saved money. You saved money to get these people killed, damn you! I fought in Kishtwar. 3 years, Arnab. We had that area totally under control. Now that poor sector 9 sector RR, those boys are being asked to look after 2 sectors because somebody felt manpower is not needed. Damn you! It's needed if you want to fight in the mountains. It's needed if you want to fight the terrorists in hills and mountains and jungles. It is needed if you've got a Bangladesh pain in the neck now in addition to China and Pakistan. பாத்தீங்கல்ல, இத நாங்க சொன்னா ராணுவத்துக்கு எதிரானவங்களா? அண்டடே, ராணுவ ஜெனரல் சொல்றாரு, கேட்டுக்குங்க. அப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்தியாவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்க. இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தலான சூழலை உருவாக்கி வச்சிருக்கு மோடி அரசு. இதை நம்ம கேள்வி கேட்க கூடாத, மிரட்டல் விடுவீங்களாம்ல. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒருவருடைய மனைவி, அவருடைய 3 வயது குழந்தை அங்க டூர் போயிருக்கிறாங்க. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியரை கொன்னுட்டாங்க. இப்ப அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுக்கறாங்க. அதுதான் அதிர்ச்சிகரமான பேட்டியே. और क्या घूम गया था? मैं ये बैग घूम गया था। कैश भी था? हाँ, इसमें कैश था, आईफोन था, कैश था। ये भैया ने हमको ऊपर लेके गया, यही भैया ने फिर से जाके इसको लेके आया। इनका जो सामान पूरा है, सामान पूरा है, बहुत कश्मीर के बारे में क्या कहना चाहते हो? बहुत ऐसा कोई जगह में हो नहीं सकता, कश्मीर है तो हुआ। थैंक यू सो मच। தொடர்ந்து நேத்துல இருந்து இந்த கும்பல் என்ன பரப்பிக்கிட்டு இருக்கு? இஸ்லாமிய பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள். ஆர்எஸ்எஸ் செய்யற பயங்கரவாதத்தை என்னைக்காவது நம்ம இந்து பயங்கரவாதம் சொல்லியிருக்கோமா? சொல்லவே மாட்டோம். ஏன்னா நாமெல்லாம் இந்துக்கள், பயங்கரவாதிகள் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம், பலமுறை தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம். ஆர்எஸ்எஸ் 18 இடங்களுக்கு மேல குண்டு வச்சு கொத்த சிக்குன ஒரு இயக்கம். அதுலயும் அந்த ஆர்எஸ்எஸ் குண்டு வச்ச மாட்டிக்கிட்ட பிரக்ஞா தாகூர் தான் இப்போ எம்பி, காவி உடையில பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற எம்பி. அந்த அம்மா போன முறை எம்பியா இருந்தாங்க. இந்த கும்பல் பேசுது பாசிசத்தை பத்தி, இந்த கும்பல் பேசுது பயங்கரவாதத்தை பத்தி. பயங்கரவாதி எவனா இருந்தாலும் பயங்கரவாதி தானே. அதை கொண்டு வந்து இங்க முடிச்சு போட்டு சாமானிய மக்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாங்க? பெரிய கொலை நடுங்கிற விஷயம் நடந்துருச்சு, என் வீட்டுக்கார எல்லாரையும் கொன்னுட்டாங்க, இப்ப நாங்க அச்சுறுத்தலா பயந்து நடுங்கிட்டு இருந்தோம். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 இஸ்லாமியர்கள் எங்களை காப்பாத்துனாங்க. யாரு? 3 இஸ்லாமியர்கள், உள்ளூர்ல இருந்த 3 இஸ்லாமியர்கள். அவங்க தான் இந்த டூரிஸ்ட் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த இஸ்லாமியர்கள் இந்த குழந்தைங்களை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கழுத்துல இப்படி மாட்டிக்கிட்டு குழந்தைங்களை வாங்க வாங்கன்னு அந்த பெண்களை பூரா அப்படியே அரவணைச்சு கூட்டிட்டு போய், அவங்களுக்கு உள்ளூர் ஆட்கள் தானே தெரியும் பாதைகள், அதன் வழியாக அந்த பெண்களையும் குழந்தைங்களையும் காப்பாத்தி இருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி சூடை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐயா நேரடியா பேட்டி கொடுக்கிறாரு. அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா,
அதெல்லாம் பக்கத்துல வந்தெல்லாம் நிக்கலங்க, கண்ட மாதிரி சுட்டானுங்க. எங்க இருந்து சுடுறானுங்களே தெரியல. பக்கத்துல வந்து எங்க கிட்ட பேசி செக் பண்ணி நீ இந்துவா முஸ்லீமான்லாம் கேட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏன்னா பத்திரிகையாளர் கேட்குறாரு நீங்க இந்து முஸ்லீம் கேட்டாங்களான்னு. அப்படிலாம் யாரும் கேட்கலங்க. அவங்க எங்க இருந்து சுடுறாங்கன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தான். பாதி பேர் செத்து போனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க இந்த பேட்டியை. तो एक पहला फायरिंग आया, दूसरा आया, तीसरा आया, सब भाग था गया। પછી फायरिंग बहुत हो गया, एक दरा दबा दबी हम भागने ये अड़ी गया। तो कितने लोग थे आपने देखा, कितने लोगों ने गोलियां चलाई? वो लोग देखा या नहीं है, दिखाता नहीं है, हमने गोली आती है। तो आपने देखा उनको, क्या छुप के फायर कर रहे थे या खुले? चुप के फायर। छुप के फायर, हाँ। तो नाम पूछ रहे थे वो, पहले नाम क्या है, उसके बाद गोली मार रहे थे? वो मालूम नहीं है। பாத்தீங்கல்ல, இந்த கேடுகட்டத்தனத்தை தான் பாஜக செஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ட்ரௌசரை கழட்டினாரு, பேண்ட்டை கழட்டினாங்க, சுண்ணத் பண்ணியிருக்கான்னு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கும்பல் அலையுதான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைன்னு அங்கே இருந்த ஐயா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, உங்களை வந்து இந்துன்னு கேட்டாங்களா, இஸ்லாமியன்னு கேட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் மூஞ்சியை பார்க்க முடியல. அவங்க எங்க இருந்து சுடுறாங்கன்னே தெரியல, அவன் பாட்டு சுட்டுட்டு போயிட்டானு. ஆக அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு போன போது அந்த பொம்பளை பிள்ளைங்களையும் அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றுற வேலையை 3 இஸ்லாமியர்கள் செய்தார்கள் என்று அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியருடைய இணையர் மனைவி சுஜாதா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பக்கமா. இந்த ஒரு இஸ்லாமியர் செத்து போனார், நேத்து நம்ம அன்னைக்கு காலையில வீடியோல கூட பார்த்திருப்போம். அவர் யாருடான்னா குதிரை ஓட்டுற இஸ்லாமியர். இந்த மக்களை அந்த மலைப்பகுதியில் வண்டி போகாதனால குதிரையில் ஏற்றிட்டு வந்து விடுறவர். அந்த குதிரை ஓட்டி இஸ்லாமியர் இருக்கார் இல்லையா, அவர் பேரு சையத். அந்த சையத் தான் இவங்க ராணுவ உடையில வந்தவன், இவன் பயங்கரவாதியா இருக்கான், இவன் ராணுவம் கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சு ஒரு பயங்கரவாதி கிட்ட போய் சண்டை போடுறான். இந்த AK-47 பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறான். சுடாதீங்க, இவங்க சுற்றுலா பயணிகள், இவங்க மேல இது பண்ணாதீங்கன்னு சண்டை போட்டது தான். அந்த 4 பேரும் சேர்ந்து இவனை சுட்டுட்டாங்க. இந்த பையன் செத்து போயிட்டான். அந்த பயங்கரவாதிகள்ட்ட இருந்து இந்துக்களை காப்பாற்றணும். ஓம் பாஷையில பயங்கரவாதிகள்ட்ட இருந்து இந்துக்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பையன் தான் உசுர கொடுத்துட்டான், சையத். பாருங்க, நேற்றைய தினம் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார். தீவிரவாதி ஒருவனுடைய கையில் இருந்த AK-47 துப்பாக்கியை அந்த சையத் அதில் உசேன் என்கின்ற குதிரை ஓட்டி பறித்திருக்கின்றார். ஏனென்றால் உள்ளூர் மக்களுக்கு அந்த நபர்களை பார்த்த உடனேயே அவர்கள் தீவிரவாதி என்பது தெரிந்து விட்டது. சுற்றுலா பயணிகள் தான் அவர்கள் இந்த பகுதியில் நடமாடக்கூடிய ராணுவத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கு இருந்திருக்கின்றார்கள், சற்று எச்சரிக்கை குறைவாக. ஆனால் உள்ளூர் மக்கள், குறிப்பாக இந்த குதிரை ஓட்டி குறிப்பிட்ட அந்த நபர்களை பார்த்த உடனேயே இவர்கள் வன்முறை செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், தீவிரவாதிகள் மக்களை தாக்க வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் ஒரு தீவிரவாதியின் கையில் இருந்த AK-47 துப்பாக்கியை பறித்து மற்ற தீவிரவாதிகளையும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கும் துணியில் செயல்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாகவே இந்த குதிரை ஓட்டியான சையத் அதில் உசேன் என்பவரும் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அவங்க குடும்பம் எப்படி கண்ணீர்ல இருக்குன்னு. அந்த குதிரை ஓட்டினாதாங்க சோறு, அந்த குதிரை ஓட்டினாதான் சோறுன்றதெல்லாம் மறந்துட்டு நம்மளை நம்பி ஒரு மக்கள் வந்திருக்காங்களே, அவங்கள காப்பாற்றணுமே அப்படின்னு செத்து போயிருக்கான் அந்த இஸ்லாமிய இளைஞன். ஆனா நீ என்ன கொழுப்படுத்து போய் பேசிட்டு அலையிற? இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடையில சண்டை மூட்டி விட்டு ஓட்டு பொறுக்கிறதுக்கான வேலையை பார்க்கிற. இதுக்கு இடையில மோப்பனாய் வருது, இதுக்கு இடையில வந்து ட்ரோன் பறக்குது, இதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பறக்குது, இதுக்கப்புறம் எல்லாம் பறக்குது. எல்லாம் பறந்து என்ன 25 இந்துக்களை உங்களால காப்பாற்ற முடியல, 26 இந்துக்களை. ஒரு இஸ்லாமியனையும் பாதுகாக்கணும்னு நினைச்சவனையும் காப்பாற்ற முடியல. ஆக பாதுகாப்பற்ற சூழல்ல இந்தியா இருக்கு. இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகள் தோற்று போயிருக்கு. இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் செயலிழந்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணமான இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும். கூச்ச நாச்சம் இருந்தா, நேர்மை இருந்தா, அறம் இருந்தா நீங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறுங்க. மக்களை போட்டு கொன்னு புதைக்காதீங்க. இங்க இந்து இஸ்லாமியர்கள்னு பிரச்சனையை உண்டு பண்ணி ஓட்டு பொறுக்காதீங்க.